ஹாய் நண்பர்களே, எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நோக்கியாவோட 150 நோக்கியா 2020 மாடல் 150 ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி சின்ன ஒரு ரிவ்யூ ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்களோட யூடியூப் சேனலில் இந்த ஃபோன் இது பிளாக் ஃபோன். நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபீச்சர்ஸை தான் நாங்கள் இன்றைக்கி எப்படி குவாலிட்டி ஃபோனா எப்படின்றத நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Nokia 150 இதில் பின்னுக்கு ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கு. டிஸ்பிளேட 2.4 ரேடியோ இருக்குது. எங்களுக்கு ஹெட்செட் அடிக்க தேவையில்லை. ஹெட்செட் அடிக்காமல் ஆட்டோவில் ரேடியோ வேலை செய்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது கேமரா ஒன்று இருக்குது. கேமரா ஒன்று பின்னுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதான் இருக்குது கேமரா ஃப்ளாஷர் லைட் ஒன்று மிக்குது. அடுத்தது பேட்ரி கெப்பாசிட்டி நல்ல குவாலிட்டியான பவர்ஃபுல்லான பேட்ரி கெப்பாசிட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தது எங்களுக்கு இந்த சிப் ஒன்று யூஸ் பண்ணாலும் 32 GB காட்டிலும் யூஸ் பண்ணாலும் சிப் ஒன்று யூஎஸ்பி கனெக்ஷனும் இருக்குது. அதோட சிப் 32 GB காட்டிலும் சப்போர்ட் ஆகுது. நாங்கள் இந்த ஃபோனை இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். நோக்கியா 150 மாடல் புதுசாக 2020 அடிக்கிற மாடலில் நாங்கள் இந்த இன்னைக்கால இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணினொன்று பாக்ஸில் இந்த இப்படி தான் ஃபோனை கொடுத்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஒன்றாவது ஃபோனை எடுப்போம். லேக்கி வேறைக்கு ஃபோன் நாங்கள் உள்ளுக்கு பார்ப்போம். ஃபோனில் என்னென்ன உள்ளுக்கு பெஸ்ட்டில் நாங்கள் பார்ப்போம். ஃபோனில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு நாங்கள் பெஸ்ட்டில் பார்ப்போம். பாக்ஸ் உள்ளுக்கும் ஹெட்செட் இருக்குது. இதோட சார்ஜர் இருக்குது. கெட்லுக் கொண்டு இருக்குது. பேட்ரி இருக்குது. வரைக்கும் ஹெட்செட்டு நாங்கள் ஒன்றாவது ஹெட்செட்டை பார்ப்போம். சாம்சங்கோட இந்த நோக்கியாவோட ஒரிஜினல் ஹெட்செட் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த இருக்குது உங்களுக்கு பார்த்துக்குள்ளும் நோக்கியா மாடலோட குவாலிட்டியான ஹெட்செட் ஒன்று தான் இருக்குது. இந்த இருக்குது பார்க்குறதுக்கு தான் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஹெட்செட் நல்ல ஹெட்செட் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். சார்ஜரையும் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குது சார்ஜர்ந்து. 3 பின் சார்ஜர் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. 3 பின் இந்த இருக்குது. இப்படி இழுக்கிறதுக்கு இருக்குது இருக்கிற சிஸ்டம் சார்ஜர். சார்ஜுக்கு அடிக்க போகிறோம். நாங்கள் இப்படி இழுத்து சார்ஜில் அடிக்கலாம். நல்ல ஒரிஜினல் சார்ஜர் ஒன்று 3 மீட்டர் மாதிரி வயர் நீட்டம் மிக்கும். நல்ல பெரிய வயர் நீட்டம் குவாலிட்டியான இந்த சார்ஜர் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு சார்ஜர் ஆப்ஷன் எல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கொள்ளணும். மொடலை பார்க்கலும் எம்பிஆர் கானெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். எப்படி எம்பிஆர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி எங்களுக்கு சார்ஜரில் பார்த்துக்கலாம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பேட்ரியை பார்ப்போம். கொஞ்சம் பேட்ரியை பார்க்கறதுக்கு கெட்லாக்கை பார்த்துருவோம். இந்த வரைக்கும் கெட்லாக் கொண்டு கொடுத்துருக்கு. ஃபோனோட கெட்லாக் ஃபோனை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை முறையெல்லாம் போட்டுருக்குது. இந்த கெட்லுக்கில் எங்களுக்கு இந்த கெட்லுக்கை பார்த்து ஃபோனில் என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குது அதில் இதில் பார்த்துக்கொள்ளணும் கெட்லாக். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பேட்ரியை பார்ப்போம். நோக்கியாவோட பேட்டரியை பார்ப்போம். எப்படி பேட்டரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. 5C பேட்டரி ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. 1020 வோல்ட் கொடுத்துக்கிறாங்க. 3.7 வோல்ட் இது வர்றது. இது எம்பிஆர், இது வோல்ட். இந்த வரைக்கும் இன்றைக்கி எங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். பேட்டரியோட மாடலையும் பார்த்துக்கொள்ளணும். இந்த வரைக்கும் நோக்கியாவோட லோகோவையும் பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்கி லோகோ இருக்குது. நோக்கியாவோட அடித்த லோகோ இருக்குது. இந்த பேட்டரியை தான் நாங்கள் இப்போ ஃபோனை நாங்கள் அடுத்ததாக ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபோனோட எப்படி கெப்பாசிட்டி எப்படி ஃபோன் அதை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இந்த வரைக்கும் இப்படி தான் ஃபோன் இருந்துச்சு. நாங்கள் பேட்டரியை போட முந்தி ஃபோனை கொஞ்சம் பார்த்துட்டு நிற்போம். இந்த வரைக்கும் ஃபோன் நிறைய பெரிய டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்குது. டிஸ்பிளேக்கு பனியாக இருக்குது. இந்த நோக்கியா அடிச்சிருக்குது. ஸ்லிம்மான நல்ல ஃபோன் கீபேட்டெல்லாம் ஸ்லிம்மாகவே இருக்குது. பட்டன்களும் நல்லா குவாலிட்டியாக ஸ்லிமாக சூப்பரியாக கொடுத்துருக்குது.
பின்னுக்கு இந்த இருக்குது கேமரா இருக்குது. கேமராவுக்கு பண்ணி ஃப்ளாஷர் கொடுத்துருக்கு. ஃப்ளாஷருக்கு பண்ணி நொக்கியாவோட லோகோ கொடுத்துருக்குது. சட்டப்படியாக இருக்குது, குவாலிட்டியாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபோன் சூப்பர் கத்திக்கே இருக்குது. ஃபோன் லுக்காகவே இருக்குது, குவாலிட்டியாகவே இருக்குது. பேக்கை கழட்டுறதுக்கு இந்த கினிக்கால பேக்கை கழட்டிக்குள்ளே எங்களுக்கு இந்த கினிக்கால சிஸ்டம் கொடுத்துருக்கு பேக்கை கழட்டுறதுக்கு. நாங்கள் அடுத்ததாக பேக் கவரை கழட்டிட்டு நாங்கள் பேட்டரியை போட்டு ஃபோனை ஆன் பண்ணி ஃபோனோட ஃபீச்சர்ஸ் குவாலிட்டியாக பார்ப்போம். அதோட நாங்கள் இந்த வரைக்கும் பேக் கவரையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த வரைக்கும் இப்படி தான் பேக் கவர் வருது. அதோட நாங்கள் அடுத்தது பார்ப்போம். பின்னுக்கு சிம் போடுற சிஸ்டங்கள் இருக்குது. இந்த இன்றைக்கி 1வது சிம் 2வது சிம் இந்த துணில் சிப் போடுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு இமி மாடலை பார்த்துக்குள்ளையிலும் எந்த நாட்டுக்கு அடித்தது மாடலெல்லாம் போட்டு இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்குள்ளையிலும் இந்த இன்றைக்கி ஸ்டிக்கரில் சிம் 2 போடல் டுவல் சிம் இதுக்கு இன்றைக்கி இந்த சைட்டில் இருக்குது. சைட்டில் இருக்குது சிப் போடுறதுக்கு மைக்ரோ SD கார்டு போடலும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ பேட்டரியை போட்டு நாங்கள் ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த சிஸ்டத்தில் தான் பேட்டரியை போட இருக்குது. இந்த இந்தியாவில் சிஸ்டத்தில் இப்படி இந்த முறையில் பேட்டரியை போட இருக்குது. இந்த பேட்டரியை போட்டோன்னா இப்படி தான் இருக்குது. நாங்கள் பேட்டரியை போட்டுவிட்டு பேக் கவரையும் போட்டு மூடி நாங்கள் ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபோனோட டிஸ்பிளே நாங்கள் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு குவாலிட்டியை பார்ப்போம். நாங்கள் நிறைய ஃபோன் ஒன்றாவது நோக்கியான்னு ஒன்றாவது நல்ல ஒரு சவுண்ட் ஒன்றும் கொடுத்துருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு பெஸ்ட்லேயே நாங்கள் லாங்குவேஜை கேட்கும். இதில் கேட்கல லாங்குவேஜை கேட்கும். நாங்கள் லாங்குவேஜ் எங்களுக்கு சாய்ஸ் பண்ணிக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கிறேன் நான் லாங்குவேஜை. அடுத்தது நாங்கள் இந்த வரைக்கும் டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நல்லா பெரிய டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்கு. கத்தியாகவே இருக்குது, சுப்பீரியாகவே இருக்குது டிஸ்பிளே. நாங்கள் இப்போ கொஞ்சம் மெனுவுக்கு போய்ட்டு மெனுவோட என்ன ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க நாங்கள் பார்ப்போம். இந்த நடுபட்டனாக பார்த்தீங்கன்னா மெனுவுக்கு போய்ட்டு போயிடும் எங்களுக்கு. மெனுவில் எந்த இருக்குது இந்த இப்படி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்குது. கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்குது. இங்கே கால்குலேட்டர் இருக்குது, ரேடியோ இருக்குது. அப்படியே பனியே போனால் மியூசிக் பிளேயர், கேலரி, வீடியோ பிளேயர், ப்ளூடூத் கொடுத்துருக்கிறாங்க. மை ஃபைல் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, கேம் 2 இருக்குது. இங்கே செட்டிங் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இந்த ஆப்ஷன்களை கொஞ்சம் ஆன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஃப்ளாஷர் லைட்டை கொஞ்சம் பார்ப்போம். பின்னுக்கு இந்த டோர்ச்சை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். டோர்ச்சை நாங்கள் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ணியிருக்குது. நாங்கள் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த இதுக்கு தான் ஃப்ளாஷர் லைட்டுக்கு தான் கொடுத்துருக்குது. இந்த குவாலிட்டியாகவே நல்லாவே பவராகவே இருக்குது. லைட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் அடுத்ததாக கொஞ்சம் நாங்கள் கேமராவும் கொஞ்சம் எடுத்துப்போம். கேமரா ஒன்று இருக்குது. கேமராவோட குவாலிட்டி நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த இருக்குது கேமரா. நான் கேமரா ஆன் பண்ணி பார்ப்போம். கேமரா நல்ல குவாலிட்டியான கேமரா உண்டு தான் இருக்குது. நான் உங்களுக்கும் பார்த்துக்கொள்ளையிலும். இதுக்கு SD கார்டு ஒன்று போட்டால் தான் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். SD கார்டு இல்லாமல் ஃபோட்டோ பிடிச்சிக்கொள்ளையிலாது. நல்லா ஜூமிங் ஒன்று கொடுத்துருக்குது. கேமராவில் நல்லா ஜூமிங் ஒன்று இருக்குது. நிறைய ஜூமிங் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையில நல்லா ஃபுல் ஜூம் ஒன்று கொடுத்துருக்குது. கேமராவும் பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் ஒரு இந்த கெட்லுக்கே நாங்கள் கொஞ்சம் இதாக்கி பார்ப்போம். எங்கள்கிட்ட இந்த ஃபோன் இந்த வரைக்கும் பாருங்கள் குவாலிட்டியாக எங்களுக்கு இந்த வரைக்கும் குவாலிட்டியாக நல்லா பார்த்துக்கொள்ளையில நீங்கள் கேமராவில். நாங்கள் இப்போ கேமராவும் பார்த்தோம். கேமராவும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்படியே ரேடியோவும் கொஞ்சம் பார்ப்போம். ரேடியோவில் சவுண்டை எப்படி நாங்கள் ஹெட்செட் அடிக்க தேவையில்லை. குவாலிட்டியை பார்ப்போம். அதுலேயும் நல்லா சவுண்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாகவே சுப்பீரியாகவே இருக்குது. கோஸ் சத்தம் அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை. இந்த இங்கே சைட்டில் தான் லைன் பிடிக்க இருக்குது. நான் இப்படி அமர்த்தி பிடிச்சிட்டு இருந்தால் லைன் மாறும். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நல்லா சுப்பீரியாக கொடுத்துருக்கு. ரேடியோலாம் சவுண்டெல்லாம் குவாலிட்டியாகவே இருக்குது. அந்த எங்களுக்கு லைனெல்லாம் நல்லா தெளிவான குவாலிட்டியான லைனாக இருக்குது. இப்போ இந்த குவாலிட்டியாக கொடுத்துருக்குது. நல்லா கிளியராக விளங்குது எங்களுக்கு. நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு நடு பட்டன் நாங்கள் அமர்த்தி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் போயிட்டு அடுத்த கொஞ்சம் செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் எப்படி ஆப்ஷன்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். செட்டிங்கில் நாங்கள் ரிங்கிங் டோனை கொஞ்சம் போட்டு ரிங்கிங் டோனோட சவுண்டையும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இந்த வரைக்கும் பனியை போயிட்டு இங்கே நாங்கள் ஃபுல்லாக கூட்டிக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு
சவுண்டை நாங்கள் ஃபுல்லாக கூட்டிட்டு நாங்கள் ரிங்கிங் டோனையும் கொஞ்சம் போட்டு ரிங்கிங் டோனோட சவுண்டை கொஞ்சம் குவாலிட்டியை கொஞ்சம் பார்ப்போம். இந்த அருகே இங்கே இப்போ எங்களுக்கு டோன் எல்லாம் மாற்றிக்கொள்ளும். நல்லா சவுண்டும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து பார்ப்போம் என்ன வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீன்னு பார்ப்போம். அடுத்தது எங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங் இருக்குது, ப்ரொஃபைலிங் இன்றைக்கி செட்டிங் இல்லை எங்களுக்கு டைமிங் செட்டிங், டைம் செட்டிங், கால் செட்டிங், இன்றைக்கி ஃபோன் செட்டிங் இருக்குது, செக்யூரிட்டி செட்டிங் இருக்குது, நிறைய அந்த ரீஸ்டோர் செட்டிங் இருக்குது. நிறைய ஆப்ஷன்கள் இதில் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் அந்த டிஸ்பிளேட குவாலிட்டி, ஃபோன் நல்லா கத்தியாக பட்டன் எல்லாம் நல்லா சூப்பரியாக குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குது. ஆஃப் பட்டன் இந்த இங்கே கோல் பட்டன் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கீபேடு நல்லா ஸ்லீமாக சட்டப்படியாக குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தோம், ஃபோனோட குவாலிட்டியை நாங்கள் பார்த்தோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஃபோன் எப்படி குவாலிட்டியை அவங்களோட ஃபோன் நல்லமாண்டு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தது ஃபோனில் நாங்கள் மேல் சார்ஜரை பார்க்கல. இந்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சார்ஜர் பின் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு இங்கே ஹெட்செட்டை கொடுத்துக்கிறாங்க. சார்ஜர் ரெண்டு சைட்லேயும் இங்கே சைட்டில் சார்ஜிங் அடிக்கிறது ஆண்ட்ராய்ட் சார்ஜர் பின் இருக்குது, இங்கே ஹெட்செட் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் அதையும் பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கி எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நொக்கியாவில் 2020 மாடல் 150 மாடலை தான் அன்பாக்ஸ் பண்ணி சின்ன ஒரு ரிவ்யூ ஒன்று தான் நாங்கள் பார்த்தோம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களோட வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொண்டு போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே ஷேர் பண்ணுங்கள். பண்ணிய பாருங்கள், சோப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை மறக்காமல் அமர்த்தி அதோட பெல் ஐக்கனில் ஓலை கொடுங்க. நாங்கள் முன்னுக்கு பலவிதமான அன்பாக்ஸ் வீடியோக்களை ஃபோன் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டிக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். நன்றி.